நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 24. நந்தி களம்பகம். பரந்து விரிந்த பல்லவ சாம்ராஜ்யத்தின் இதயம் போன்ற காஞ்சி அரண்மனையின் கொலு மண்டபம் தென்னகத்தின் நாகரிகத்தையும் பண்பையும் பல துறைகளில் வளர்த்தும் புதுப்பித்தும் மாற்றியும் திருத்தியும் மங்கா புகழ்பெற்ற பல்லவ திலகங்கள் வழி வழியாக அமர்ந்து கோலோச்சிய அந்த கொலு மண்டபம் தனது 500 வருடகால அனுபவத்தில் கண்டறியாத ஒரு மாபெரும் புதுமையை இன்று காண தன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தது. அமைச்சர் குழுவும் மத்திய அரசாங்க உயர்தர அதிகாரிகளும் நீதி வாரியமும் சாமந்தர்களும் நிமித்திகர்களும் திருவாய்க்கேள்வியும் புலவர்களும் அவரவருக்குரிய ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். மகாகவி பெருந்தேவனார் தனி சிறப்புடன் ஒரு ஆசனத்தில் அமர்ந்திருந்தார். மற்றொரு உயர்ந்த வெள்ளி ஆசனத்தில் அக்கள நிம்மதி பிராட்டியார் வீற்றிருந்தார். ஆஸ்தான நர்த்தகி சதுரல் சதுரி எளிய தோற்றத்துடன் ஓரிடத்தில் அமர்ந்திருந்தாள். தலைநகரில் வாழும் பெருமக்கள், பெரும் வணிகர், பெருநிழக்கிலார், பெருங்கலைஞர்கள் ஆகியோர் பார்வையாளர்களாக வந்து கொலு மண்டபம் முழுவதையும் அடைத்து கொண்டிருந்தனர். இவ்வளவு பேரையும் தாங்கி கொண்டிருந்த அந்த மிகப்பெரிய மண்டபம் இமயத்தின் சிகரமென சர்வ அமைதியில் ஆழ்ந்து நின்றது. புறப்பார்வைக்குத்தான் இத்தகைய பூரண நிசப்தம் நிலவியதே தவிர அங்கிருந்த ஒவ்வொருவரின் உள்ளமும் புயலென சுழன்று பேர் ஆரவாரமிட்டு கொண்டிருந்தது. அவர்களது ஐம்புலன்களும் ஒரு சேர கூடி அந்த ஒரே திசையில் திரும்பி நின்றன. அந்த திசையில் அரைவட்ட படிகளாக உயர்ந்து சென்ற கொலு பீடம் கற்பனைக்கும் எட்டா கலை வேலைப்பாட்டுடன் அமைந்திருந்தது. அந்த பீடத்தின் மேல் நவமணிகளால் இழைக்கப்பட்ட பொன் ஆசனம் ஒன்று தகத்தகயமான தோற்றத்துடன் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த ஆசனத்தின் மேல் வளைவில் தங்கத்தாலான நந்தி சிலை ஒன்று கம்பீர உருவில் அமர்ந்திருந்தது. ஆசனத்தின் இரு பக்கமும் பிரம்மாண்டமான பொன் விளக்குகள் 2 ஒளியுமிழ்ந்து கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தன. இப்படி துளங்கிய அந்த சிம்மாசனத்தில் பல்லவ மகாமன்னன் நந்திவர்மன் நீல வண்ண திருமாலென வீற்றிருந்தான். கொலு சபை துவங்கும் நேரம் நெருங்கிவிட்டது என அறிவிக்க முரசமும் சங்கமும் முழங்கி ஓய்ந்தன. அதை கேட்டதும் நிசப்தத்தின் நாடியே நின்று விட்டது போல கொலு சபை விளங்கியது. எங்கும் அமைதி, பேரமைதி. இடது கரத்தால் சிரத்தை தாங்கி ஒரு கழித்து சாய்ந்து அமர்ந்து கண் மூடியவாறு ஆழ்ந்த சிந்தனையில் லயித்திருந்த நந்திவர்மன் நீண்டதொரு பெருமூச்சு விட்ட வண்ணம் நிமிர்ந்தான். கொலு சபையை சுற்றி தன் பார்வையை ஓடவிட்டு திரும்பினான். அம்மம்மா, அந்த பார்வையில் அகில லோகங்களையும் வெல்லக்கூடிய மாபெரும் சக்தி கொப்பளித்து வீசியது. வலப்புறம் தொங்கிய வட்டமணி தட்டை வார் பொதிந்த கோலால் கணீரென்று தட்டினான் நந்திவர்மன். சபையெங்கும் அந்த டங்கார ஓசை அலையலையாக பரவி எதிரொலித்து ஓய்ந்தது. அடுத்த கணம் கொலு சபையின் பிரதான வாயிலில் மெலிந்த உயர்ந்த உருவம் ஒன்று பட்டு கம்பளம் விரித்த சபையின் நடுபாதையில் தலை குனிந்து தளர் நடை நடந்து வந்தது. அந்த உருவத்தின் இரு பக்கங்களிலும் 2 காவல் வீரர்கள் தங்கள் வழக்கமான முரட்டு நடையுடை பாவனைகள் இன்றி மிக பணிவுடன் வந்தனர். கொலு பீடத்தின் இடது பக்கத்தில் ஒரு சிறிய மேடை போடப்பட்டிருந்தது. அம்மேடையின் மீது அந்த மெலிந்த உருவம் ஏறி நின்றது. மேடையின் கீழே வீரர்கள் 2 விரைத்து நின்றனர். சபையில் இருந்த அனைவரும் அந்த மெல்லிய உருவையே வியப்பும் திகைப்பும் பீதியும் இரக்கமும் சினமும் கலந்த உணர்ச்சிகளுடன் பார்த்தனர். கவிஞர் பெருந்தேவனார் மிகவும் கூர்மையாக அவ்வுருவை கவனித்தார். அரசி அக்கள நிம்மதியும் அவ்வாறே பார்த்தார். மன்னன் நந்திவர்மனோ எல்லோரையும் விட மிகுந்த அக்கறையுடன் அந்த உருவை தலை முதல் கால்வரை நோக்கினான். கேசத்தை தூய்மையாக மழித்துவிட்ட மஞ்சள் நிற தலை, அதிலே சிந்தனை நரம்புகள் புடைத்து கொடிக்கோலம் போட்டிருந்தன. விசாலமான அகன்ற நெற்றி, தலை குனிந்து இருந்ததால் முகம் தெரியவில்லை. மெலிந்த கழுத்து, ஒல்லியான உடல், அவ்வுடலின் கழுத்து முதல் கால் வரை தூய காவி வஸ்திரம் சுற்றி சரிந்திருந்தது. இளைத்த கரங்கள், மெல்லிய விரல்கள், மிதியடி அணிந்த மென்மையான பாதங்கள். ஆம், ஒரு பௌத்த துறவி அவர். சதுரல் சதுரியால் பிடித்து தரப்பட்ட சாக்கிய துறவி. நீண்ட நேரமாக கொலு மண்டபத்தில் நிலையூன்றி இருந்த அமைதியின் ஆட்சியை கலைத்து கம்பீரமான குரலில் பேச ஆரம்பித்தான் சக்கரவர்த்தி நந்திவர்மன். பௌத்த துறவியே, இந்த கொலு சபை எதற்காக கூட்டப்பட்டிருக்கிறது என்ற விஷயம் உமக்கு தெரியும். உம்மை ஏன் இங்கே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது என்ற விவரத்தையும் நீர் அறிவீர். உம்மை இங்கே நான் ஒரு குற்றவாளியைப் போல பாவித்து விசாரிக்கப் போவதில்லை. நாவு படைத்த எந்த மனிதனும் நா தவறியும் சொல்ல துணியாத சொற்களை உமது நா சொல்லி இருக்கிறது என்றாலும் அந்த சொற்கள் தமிழ் சொற்கள் என்ற ஒரே காரணத்திற்காக உம்மை குற்றவாளி என்று சொல்லாமல் விசாரிக்க முடிவு செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு குற்றவாளியிடமிருந்து எதிர்பார்க்கும் உண்மைகளை உம்மிடம் எதிர்பார்க்கிறேன். எனவே எனது கேள்விகளுக்கு அத்வைதபரமான எந்த பதிலும் அளிக்காமல் ஒரு சாதாரண மனித நிலைக்கு வந்து
யதார்த்த ரீதியிலே பதில்கள் அளிக்க வேண்டும் என முன்கூட்டியே கட்டளையிடுகிறேன். இடியும் மின்னலும் சேர்ந்து ஒரே சமயத்தில் இயங்கி ஓய்ந்தது போல நந்திவர்மன் பேசி நிறுத்தினான். சபையோர் எல்லாம் சவமாகி விட்டார்களா அல்லது உயிரோடுதான் இருக்கிறார்களா என்றே தெரியவில்லை. எங்கும் சர்வ நிசப்தம். மன்னன் மீண்டும் பேச்சை தொடர்ந்தான். துறவியே, உமது சொந்த நாடு எது? துறவி தலை நிமிரவில்லை. ஆனால் மெலிந்த கணீர் என்ற குரலில் பதில் சொன்னார். பழம்பெரும் பல்லவ நாடு மன்னவ என்று. உமது சொந்த மொழி என்ன? கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த பழம்பெரும் மொழி தமிழ் மொழி. உமது மதம்? அன்பு மதம், பௌத்த மதம். உமது தந்தையின் பெயர் என்ன? பதில் இல்லை. மீண்டும் கேட்கிறேன், உமது தந்தையின் பெயர்? சரி, அது அவசியமில்லை. உமது தாயின் பெயர் என்ன? அதற்கும் பதில் இல்லை. மௌனம் வேண்டாம். உமது தாயின் பெயர் என்ன? சரி, அதுவும் வேண்டியதில்லை. உமது பெயர் என்ன? இவ்வளவு நேரம் தலை குனிந்திருந்த பௌத்த துறவி சட்டென்று நிமிர்ந்தார். நந்திவர்மனை கம்பீரமாக பார்த்தார். 3 கேள்விக்கும் பதில் இதோ. காலம் சென்ற பல்லவ பேரரசர் தந்திவர்மன் என் தந்தை. அவரது மூத்த தர்ம பத்தினி வகுளாதேவி என் தாய். பல்லவ சக்கரவர்த்தி 3ஆம் நந்திவர்ம போத்தரசர் எனது தமையன். என் பெயர் காடவன் என்றார். சபையில் ஹா ஹா என்ற வியப்பு குறியொலி எழுந்து எதிரொலித்தது. நந்திவர்மனின் முகத்தில் இருந்த சினத்தின் செந்தழல் அவிந்தது. அதில் பாசத்தின் பசுமை படர்ந்தது. கவிஞர் பெருந்தேவனாரை ஏதோ ஒரு குறிப்புடன் பார்த்தான். கவிஞர் அருகில் நின்ற வீரன் ஒருவனிடம் ஏதோ சமிக்கை செய்தார். மறு வினாடி அவ்வீரன் ஓடிப்போய் ஒரு அழகிய ஆசனத்தை தூக்கி வந்து துறவி ஏறி நின்ற மேடை மேல் வைத்தான். அமருங்கள் அடிகளே என்றான் நந்திவர்மன் உணர்ச்சியற்ற குரலில். துறவி மென்முறுவலுடன் ஆசனத்தில் அமர்ந்தார். மீண்டும் அங்கு அமைதி நிலவியது. ஓரிரு வினாடி ஆழ்ந்த சிந்தனையில் இருந்த நந்திவர்மன் நிமிர்ந்தான். அடிகளே, அரசுவை நர்த்தகி சதுரல் சதுரி நான் இறந்து போனதாக கருத்தமைத்து பாடிய பாடலை இயற்றியவர் நீர்தாமா? ஆம் மன்னவ, நான் இயற்றிய பாடல்தான் அது. ஏன் அந்த பொய்க்கருத்தை அமைத்து பாடல் புனைந்தீர்? அது ஒரு தனிப்பாடல் அல்ல, மாபெரும் காவியம் ஒன்றின் கடைசி பாடல் அது. காவியமா? நீங்கள் ஒரு கவிஞரா? ஆம் அரசே, கன்னி தமிழ் பாடும் கவிஞன்தான் நான். நந்திவர்மன் உடனே எழுந்து நின்றான். கவிஞர் பெருந்தேவனார் பக்கம் திரும்பினான். பெருந்தேவனார் காவல் வீரனிடம் ஏதோ சொன்னார். அடுத்த வினாடி அவ்வீரன் ஓடிப்போய் வனப்பமைந்த பொன் ஆசனம் ஒன்றை சுமந்து வந்து கொலு பீடத்தின் வலதுபுறம் வைத்தான். கவிஞர் காடவரே, இங்கே இந்த ஆசனத்தில் வந்து அமருங்கள் என்றான் நந்திவர்மன். பௌத்த துறவி எழுந்து போய் பொன் ஆசனத்தில் அமர்ந்தார். இதை கண்ட சபையோரின் நெஞ்சம் என்ன நேருமோ என கலங்கியது. கவிஞரே, ஏதோ காவியம் இயற்றியிருப்பதாக சொன்னீர்களே, அதன் விவரம் அறிய நான் விரும்புகிறேன். நூற்கடல் புறவல. நம் தமிழ் இலக்கிய மரபில் உலா, கலம்பகம் என்னும் வகையான சில பிரிவுகள் உள்ளது என்பதை நீவீர் அறிவீர். அவற்றில் கலம்பக பிரிவை அடியொற்றி நான் ஒரு காவியம் இயற்றினேன். இன்று வரையுள்ள தமிழ் இலக்கியத்தில் இது முதல் முயற்சியாயிற்றே என்றான் நந்திவர்மன். ஆமாம் அரசே, இது முதல் முயற்சிதான். பாட்டுடை தலைவன் யார்? அவனி நாராயணன், அங்கநாடன், அடுலுக்கிரம கோபன், மல்லை புரவலன், மல்லை காவலன், மல்லை வேந்தன், மல்லையர்கோன், மல்லையங்கானல் முதல்வன், மயிலை காவலன், பல்லவர்கோன், பல்லவர் தோன்றல், பாராளும் கோமான், தொண்டை வேந்தன், தேச பண்டாரி, சோநாடன், சந்திரகுல பிரகாசன், உரந்தையர்கோன், குவலய மார்த்தாண்டன், மானோதயன் விடேல் விடுகு, குமரி கொன்கன், கங்கை மணாளன், நயபரன், நானிலங்காவலன், நரபதி கச்சி நாட்டோன், கச்சியுளர்கோ, நூற்கடல் புலவன், கழற்சிங்கன், புகழ்நந்தி, தமிழ் நந்தி எனும் 3ஆம் நந்திவர்ம போத்தரசனே என் கலம்பகத்தின் பாட்டுடை தலைவன். காவியத்தின் பெயர் நந்தி கலம்பகம். நந்திவர்மன் ஆசனத்தை விட்டு துள்ளி எழுந்து ஓடி வந்து கவிஞர் காடவனை தன் மார்புற கட்டி தழுவி கொண்டான். இந்த மெய்சிலிருக்கும் காட்சியை கண்ட சபையோரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வடிந்தது. பொங்கி வந்த தமிழுணர்ச்சி சமநிலை பெற்றதும் நந்திவர்மன் ஆசனத்தில் அமர்ந்தான். கவிஞரே, நீண்ட காலமாக என் இதயத்தின் அடித்தளத்தில் புகைந்து கிடந்த ஆசை கனவை நீங்கள் நனவாக்கிவிட்டதாக இன்று சொல்ல கேட்டு எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். என் வாழ்நாளிலேயே இத்தகைய மகிழ்ச்சியை நான் என்றும் அடைந்திருக்க மாட்டேன். இந்த மகிழ்ச்சியை 100 மடங்காக்க அந்த கலம்பகத்தை இந்த சபையில் இன்றே அரங்கேற்றி வைக்க வேண்டுமாய் கோருகிறேன் என்றான் நந்திவர்மன் தனிந்த குரலில். அறிவொளி வீசி கொண்டிருந்த கவிஞர் காடவனின் முகம் இது கேட்டதும் கருத்து சிறுத்து இருண்டது.
பதில் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக இருந்தார் அவர். என்ன யோசிக்கிறீர் கவிஞரே? ஒன்றுமில்லை அரசே. இனி தாங்கள் என்னிடம் எதையும் தாராளமாக சொல்லலாம். அந்த களம்பகத்தின் அரங்கேற்றம் இப்போது வேண்டாம் அரசே. பின் எப்போது அந்த நல்ல நிகழ்ச்சியை நடத்தலாம்? எப்போதுமே வேண்டாம். என்ன? ஆம் மன்னா, என் களம்பகம் அரங்கேற்ற பெற வேண்டாம். காரணம்? அதை சொல்ல நான் விரும்பவில்லை. ஏன் விரும்பவில்லை? மன்னரின் நன்மைக்காக. தமிழுக்கு கிடைக்கும் நன்மை எனக்கும் கிடைத்தாற் போலத்தான். எனவே என்னை பற்றிய கவலையை விடுத்து தாங்கள் களம்பகத்தை அரங்கேற்றலாம். வற்புறுத்த வேண்டாம் வேந்தே. என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட எனது கவிச்செல்வம் என் இதயத்திலேயே கிடக்கட்டும். அதை அரங்கேற்றி சுமக்க ஒண்ணா பாவ மூட்டையை நான் சுமக்க ஒப்ப மாட்டேன். உண்மையாகவே இப்படி பேசுகிறீரா? என் இதயம் இப்போது உண்மையை தவிர வேறு எதையும் தீண்டுவதில்லை அரசே. நான் இதை நம்பவில்லை. நம்பவில்லையா? ஆமாம், நீர் ஒரு கவிஞர் அல்லர். இதை கேட்டு அடிபட்ட வேங்கை போல நிமிர்ந்தார் துறவி. என்ன சொன்னீர்கள் அரசே என்று உரக்க கேட்டார். நீர் ஒரு கவிஞர் அல்லர் என்று சொல்கிறேன். உமக்கு கவி பாட தெரியாது. எந்த களம்பகமும் நீர் பாடவில்லை. உமக்கு தமிழை படிக்கவும் தெரியாது, தமிழை எழுதவும் தெரியாது என்று சொல்லி அலட்சியமாக சிரித்தான் நந்திவர்மன். சபையில் ஏளன சிரிப்பொலி இடியென எழும்பி எங்கும் எதிரொலித்தது. பௌத்த துறவி பாயும் வேங்கை போல துள்ளி எழுந்தார். உலகத்தின் சினமெல்லாம் ஒன்றாக திரண்டு வந்து அவர் முகத்திலே குடியேறின. சிவந்த கண்களை உருட்டி புரட்டி நந்திவர்மனை வெறித்து நோக்கினார். நந்திவர்மரே, ஊழின் வலிமை பெரிது என்று புத்தர் பிரான் சொன்ன அருள் வாக்கை இன்றுதான் நான் உணர்கிறேன். நான் கவிஞன் அல்லன் என்றீர். நன்று. நான் இயற்றிய களம்பகத்தை அரங்கேற்ற முடிவு செய்துவிட்டேன். கவிஞனை பழித்தது கன்னித் தமிழை பழித்த மாதிரி. அதற்கு நான் இடம் கொடேன். இதனால் எவ்வளவு பெரிய பழிபாபத்திற்கும் உள்ளாவதானாலும் இனி எனக்கு கவலை இல்லை. ஆனால் என் களம்பகத்தை அரங்கேற்ற ஒரு கடின விதி வகுப்பேன். அதை ஏற்று செய்வதாயின் எனது களம்பகமும் அரங்கேறும் என்று சொல்லி நிறுத்தினார் துறவி. அளவுக்கு மீறிய உணர்ச்சியால் அவர் உடல் அதிர்ந்து ஆடியது. எவ்விதி அமைப்பினும் அதற்கு நான் சித்தமே என்றான் நந்திவர்மன். இன்னமும் அவன் குரலில் ஏளனம் இழைந்தது. துறவியின் முகம் சொல்ல ஒண்ணா வேதனையால் வாடி வெளுத்தது. மரண அவஸ்தை படுவது போல திக்கி திணறி தடுமாறினார். ஆசனத்தின் கைப்பிடியை இறுக பற்றி கொண்டார். கண்களில் கண்ணீர் அருவி போல வழிந்தது. இமைகளை தாழ்த்தி அரை கண்ணில் நிறுத்தி கொண்டு பேச முடியாத நிலையில் பேச ஆரம்பித்தார். அன்பு கெழுமிய அண்ணா, என் தாய் செய்த தீவினையின் பயனை நானும் எனது சகோதரர்களும் நன்றாக அனுபவித்தோம். மனிதருக்குள்ள பண்பே அற்று மிருகம் போல திரிந்தோம். தாய் என்ற பெயரில் வந்த பேயான வகுளாதேவி எங்கள் நெஞ்சிலிட்ட விஷ வித்து வளர்ந்து பெரிதாகி உலகத்தையே அழிக்கும் ஆலகால விஷ விருட்சமாக நாங்கள் ஆனோம். மண்ணாசையாலும் பொன்னாசையாலும் மனித தன்மையை இழந்து நாயினும் கீழாக வாழ்ந்தோம். பேயினும் கொடிய காரியங்கள் பல செய்தோம். உங்கள் உயர்ந்த பண்பையும் சிறந்த ஆற்றலையும் அறியாமல் உங்களை ஒழிக்க திட்டமிட்டோம். அந்த முயற்சி ஒவ்வொன்றிலும் தோற்றோம். ஆனாலும் மண் வெறியும் பொன் வெறியும் நாடாளும் ஆசை வெறியும் அதிகமானதே தவிர குறையவில்லை. அவ்வெறிகளின் சிகரத்தை எட்டி பிடித்த பின் என் சகோதரன் சித்தலிங்கன் ஒரு பயங்கரமான திட்டத்தை வெளியிட்டான். தமிழை வணங்கும் தமிழ் நந்தியை தமிழை கொண்டே அழிக்க வேண்டுமென்ற திட்டம்தான் அது. அதன்படி நான் காஞ்சி நகர் ராஜவிகாரைக்கு அனுப்பப்பட்டேன். அங்கு தங்கி தமிழை பிழையற கற்றேன். தமிழில் கவிபாடும் திறனும் பெற்றேன். அந்த திறமை சாதாரண திறமையல்ல. கவர்படு பொருள் தோன்ற கவியில் வசை வைத்து பாடும் பொல்லா திறமை அது. அந்த திறமையை கொண்டு உங்கள் மீது பாடப்பட்ட ஒவ்வொரு பாட்டிலும் அறம் வைத்தேன். இப்படி அறம் வைத்து அமைத்த 90 பாடல்களும் சேர்ந்து நந்தி கலம்பகம் ஆயிற்று. இந்த கலம்பகத்தை பாடி முடிப்பதற்குள் என்னுள் இந்நாள் வரை அகண்டாகர தீயென எரிந்து கொண்டிருந்த பஞ்சமா வெறிகள் அனைத்தும் அணைந்து நீர் பூத்தன. நான் மனிதனானேன். தமிழ் கவிஞனானேன். அவனிடம் இருக்க வேண்டிய சகல பண்புகளும் என்னிடம் தஞ்சமடைந்தன. தமிழ் தெய்வம் என்னை தமிழால் காப்பாற்றியது. ஒருவன் மீது வசை குறிப்புகள் வைத்து பாடிய பாட்டை அவனது காதுபட பாடினால் அவன் அழிவான் என்பது தமிழ் நிலத்தில் உள்ள ஒரு அழியாத நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் எவ்வளவு தூரம் உண்மை உண்டு என்பதை நான் அறியேன். ஆனால் தமிழை நம்புகிறவர்கள் இதையும் நம்பித்தானே ஆக வேண்டும். எனவே அறம் வைத்து பாடிய கலம்பகத்தை அரங்கேற்றி என் அன்பு சகோதரர் நந்தியை அழிக்க நான் துணியேன். அதனால்தான் இந்த கலம்பக அரங்கேற்றம் வேண்டாம் என்று வேண்டுகிறேன். கலம்பகம் உருவான போது என் இதயமும் உருவானதால் அந்த அழிவு கவிதைகளை தீயிட்டு கொளுத்தி விட்டேன். ஆனாலும் அவை என் நெஞ்ச சுவடியில் அழியா கிளவியாக பதிந்து விட்டிருக்கின்றன. எங்கள் 4வரில் ஒருவன் திருந்தினான். மற்ற 3வரும் திருந்தா பிறவிகளாக ஆகிவிட்டார்கள்.
ஆகவே அண்ணா, என் கலம்பகத்தை அரங்கேற்றி பார்க்கும் ஆசையை விட்டுவிடுங்கள். என்னை தங்கள் திருக்கரத்தால் ஆசிர்வதித்து அனுப்புங்கள். கண்டம் விம்மி புடைக்க, கால்கள் நடுநடுங்க, ஆசனத்தில் சோர்ந்து அமர்ந்து விட்டார் துறவி. கொலுச்சபை கிடுகிடுவென நடுங்குவது போன்ற ஒரு பிரமை அங்கே ஏற்பட்டது. தெய்வ தரிசனத்தை கண்டவர்கள் போல யாவரும் ஒருவித ஸ்தம்பித நிலைக்கு ஆளாகியிருந்தனர். மீதியை இறுதி அத்தியாயத்தில் காணலாம்.